ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் ஹரித்வார் பார்த்து முடிச்சுட்டு நேராக பார்த்தா ரிஷிகேஷ் போகிறோம். அந்த போகும்போது பார்த்தீங்கன்னா ஹரித்வார் டு ரிஷிகேஷ் ரெண்டு பக்கமுமே பயங்கர இந்த காடு வரும். அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய யானைகள் வரும். சில சமயம் பார்த்தீங்கன்னா நிறைய யானைகள் இங்கே எக்கச்சக்கம் இருக்குது. ஹரித்வார் ரிஷிகேஷ் இந்த பக்கம் நிறைய யானைகள் இருக்குது. ஏகப்பட்ட யானைகள் நிறைய பேர் போகும்போது பார்த்துருக்காங்க. சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா இங்கே யானைகள் நிறைய நின்றுக்கிட்டு இருக்கும். எக்கச்சக்கம் பெரிய யானை சின்ன யானை எக்கச்சக்கம் நின்றுட்டுருக்கும். போன வருஷம் போகும்போது கூட நாங்கள் காரை நிறுத்தி அங்கங்கே பார்த்தோம். ஆனால் அங்கங்கே போட்டிருக்காங்க, யாரும் நிற்க வேண்டாம், அப்படி இப்படி போங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா எந்த நேரம்னு சொல்ல முடியாது. திடீர்னு கூட்டமாக யானைகள் நிற்கும். அப்படிங்கிறனால எந்த நேரம் யானைகள் வரும் அப்படின்னால இங்கே யாரும் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுப்பு போட்டிருக்காங்க. யாரும் வரக்கூடாதுன்னு. இந்த தடுப்புனால சின்ன தடுப்பு தான். யானைகள் பார்த்திங்கன்னா இங்கே இதில் அப்படியே பார்த்திங்கன்னா நடுவில் ரோடு இருக்குது. அந்த பக்கம் அதே மாதிரி ஃபுல் காடு. ராத்திரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய திரை பார்த்தா அந்த ரோடெல்லாம் யானைகள் கிராஸ் பண்ணி போகும். அதே மாதிரி தான் ரிஷிகேஷ் அண்ட் டேராடூன். இது ஹரித்வார்லேருந்து ரிஷிகேஷில் எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னா 100 ரூபா வாங்குறாங்க. சில இடத்துல 70 ரூபா வாங்குறாங்க. நாங்கள் 70 ரூபா கொடுத்து தான் போனோம். ஷேரிங் ஆட்டோ மாதிரி. அதில் 4, 8, 10 பேர் கூட்டிகிட்டு போகிறாங்க. 70 பேர். 70 ரூபான்னா பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் நாங்கள் போனோம். அங்கே போனோடனே ஃபஸ்ட்டு எங்கே பார்த்தாலும் எங்கள் கடைகளாக தான் இருக்குது. போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு போட்டிங் போனோம். ஏன்னா நாங்கள் இருக்கிற ரூம் எங்கே பார்த்தோம் அப்படின்னா கங்காவை ஒட்டி பார்த்திங்கன்னா புதுசாக கண்ணாடி பாலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. 2-3 வருஷமாக அந்த பாலத்தை ஒட்டி தான் பார்த்தோம். அந்த பாலத்தில் என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா பாலத்தில் என்ன வேலை நடந்துகிட்ருக்கு. அதனால் பெரிய பிரச்சனை. நாங்கள் இந்த பக்கம் வரணும் அப்படின்னா சுற்றி வரணும். அப்போ ஒவ்வொரு தடவையும் 150 ரூபா கொடுத்து காரில் இந்த சைடு வர வேண்டியிருக்கு. திருப்பி அங்கேயே 100 ரூபா கொடுத்து இங்கே வர வேண்டியிருக்கு. ஏன்னா பாலம் இப்போ ரிப்பேர் பண்ண நடந்துகிட்ருக்கு. இதே பாலம் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. பாலம் இருக்கிறதுனால 150 ரூபா கொடுத்து அங்கேயிருந்து இங்கே வர வேண்டியிருக்கு. அப்புறம் இங்கேருந்து அங்கே வர வேண்டியிருக்கு. இப்படி வர வேண்டியிருக்கு. ஒவ்வொரு தடவையும் சுற்றி வர வேண்டியிருக்கு. அது நமக்கு ஒரு பெரிய செலவுன்னு சொல்லலாம். ஒரு தடவை 2 தடவை நடந்தோம். நேற்று 20 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு நடந்துருக்கோம். நேற்று இங்கேயே நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து ஹோட்டல் ரூம்லேருந்து லெஸ்மன் ஜூலா. இங்கே பொழுதுபோக்கு எக்கச்சக்கம் இருக்குது. ரிஷிகேஷில் ராமன் ஜூலா, லெஸ்மன் ஜூலா இன்னும் எக்கச்சக்கம் இருக்குது. ராத்திரினே சொல்ல முடியாது. லைட்டை போட்டு கூட்டம் மக்கள் பக்கமாக போகிறாங்க. அப்படியே சுற்றி பார்க்க போகிறாங்க. ராம் ஜூலா, லெஸ்மன் ஜூலா. இது நல்ல ஒரு பொழுதுபோக்கு, பெரிய என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. அதனால தான் ஹரித்வார்லேருந்து ரிஷிகேஷ் போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போனோம். இப்போ வந்தாச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போட்டிங் போடலான்ட்டு. போட்டிங்கில் 40 ரூபா தான் இந்த கரையில். ஏன்னா அந்த கரைக்கு ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்னா இந்த பக்கம் போகணும். பாலம் அடைச்சிருக்கு அப்படின்னால போட்டிங் பகல் நேரத்தில் பயங்கர 6 மணிக்கு மேலே போட்டிங் கிடையாது. அதனால் 40 ரூபா கொடுத்து போட்டிங் அந்த பக்கம் போயிட்டோம். போட்டிங் இறங்குற இடத்துலேயே தான் ஹோட்டல் இருக்குது. நேரத்தில் மெயினாக தான் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ ரிப்பேர் பண்ணுறாங்க. அதனால தான் சுற்றி வர வேண்டியது. மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்கே பார்த்தாலும் ஒரே கடைகளாக தான் இருப்பாங்க. போட்டிங் போயிடும். அப்படி சுற்றி 150 ரூபா கொடுக்கறதுக்கு இது 3 பேருக்கு 120 ரூபா தான் ஆச்சு. போட்டிங் நம்ம போயிட்டோம்னா இந்த சைட்லேருந்து அந்த சைடு கொண்டு விட்றாங்க. இறங்குற இடத்துலேயே தான் ஹோட்டல். போய் 2 ஸ்டெப்பில் தான் இருக்குது. அங்கே போய் இறங்கின உடனே 2 ஸ்டெப்பில் தான் ஹோட்டல். அப்படியே நதிக்கரை ஒட்டி தான் இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிங் போனோம். 40 ரூபா தான் அப்படின்னு போனால் தனியாக உங்களுக்கு போட்டிங் இருக்குது. அது 400 ரூபான்னா போட் எடுத்து தனியாகவும் நீங்கள் போய்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ரிஷிகேஷ் திருவேணிக்காட்டிலலாம் இந்த தடவை ஆரத்திலாம் பார்த்தோம். அதை பற்றி தனித்தனியாக வீடியோ மொத்தமாக போட்டால் 2-3 மணி நேரம் வரும். அதனால் 5-5 நிமிஷம் 10-10 நிமிஷமாக போடுறேன். தொடர்ந்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். போட்டிங் பாருங்கள். இப்போ இங்கே பயங்கர மழை. ராத்திரி நான் சுத்த பயங்கர மழை. அதனால் குளிராக இருக்குது, மழையாக இருக்குது. சம்மர்னே சொல்ல முடியாது. குளிருது. மழை குளிர் அப்படி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நல்லா குளுன்னு இருக்குது. இங்கே 1500 ரூபா தான் ரூமுக்கு கொடுத்தோம். நாங்கள் வெயில் இடத்துல இருக்கிறதுனால பாலம் இல்லை. பாலம் வந்துடுச்சு அப்படின்னா இதே பார்த்தா 2000-3000 வாங்கிடுவாங்க. போட்டிங் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி. இன்னும் நிறைய வீடியோக்கள் இருக்குது. எக்கச்சக்கம் இருக்குது போடுவேன். மறக்காமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.
இப்போ இந்த சைடு ரூமுக்கு வந்தாச்சு.